அண்மை செய்தியை பார்த்து கொண்டிருக்கிறோம். சைதை துரைசாமியிடமிருந்து இரத்தமானது சேகரிக்கப்பட்டு பரிசோதனைக்காக அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறது. அவரது மகன் வெற்றி துரைசாமி மாயமான வழக்கில் தற்போது சைதை துரைசாமியிடம் இரத்த பரிசோதனையானது மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் வினோத் இணைப்பில் இருக்கீங்க. முழு விவரங்களை பதிவு செய்யுங்க. கடந்த வாரம் 4ஆம் தேதி இமாச்சல பிரதேசம் கார் விபத்தில் சிக்கி மாயமான முன்னாள் மேயர் சைதை துரைசாமியின் மகன் வெற்றி துரைசாமியை மாயமானது குறித்து தொடர்ந்து அந்த பகுதியில் தேடுதல் வேட்டையானது தீவிரப்படுத்தப்பட்டு சில நேரங்களில் சீதோஷ நிலை காரணமாக மீட்பு பணியானது சிறிது சுணக்கம் ஏற்பட்டிருந்த நிலையில் தொடர்ந்து அந்த பகுதியில் சைதை துரைசாமியை கண்டுபிடிக்கும் மாயமானவரை கண்டுபிடிக்கும் பணியானது தொடர்ந்து தீபத் எல்லைப்படை மற்றும் இராணுவத்தினர் மற்ற துறையை சார்ந்த துறை அதிகாரிகள் மற்றும் மீட்பு குழுவினரால் தொடர்ந்து இந்த பணி மேற்கொள்ளப்பட்டு வரக்கூடிய நிலையில் அங்கு கார் விபத்தில் சிக்கிய சைதை துரைசாமியின் மகன் வெற்றி துரைசாமியின் அவரை மீட்பதற்கு தேவையான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வரக்கூடிய நிலையில் அவர் அங்கிருந்து கண்டுபிடிக்கப்பட்ட அவரது உடைமைகள் மட்டுமல்லாமல் சில திசுக்களும் கண்டறியப்பட்டதாகவும் அதே போல் அங்கு அவர் பயன்படுத்திய செல்போனும் கண்டுபிடிக்கப்பட்டு தொடர் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு வரும் நிலையில் சென்னையில் இருக்கக்கூடிய வெற்றி துரைசாமி சைதை துரைசாமியிடம் அவரது மகனுடைய தொடர்புடைய விவரங்களை கேட்டறிந்தது மட்டுமல்லாமல் அவரது இரத்த மாதிரியானது எடுக்கப்பட்டு தொடர் சென்னை டிஜிபி அலுவலகத்தில் இருக்கக்கூடிய தடயவியல் சோதனைக்கு அனுப்பப்பட்டு இருப்பதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. மேலும் இது தொடர்பாக சைதை துரைசாமியிடம் நேற்று இரவு சென்னை கீழ்ப்பாக்கம் மருத்துவம் சார்ந்த மருத்துவர்களால் இரத்த மாதிரிகள் எடுக்கப்பட்டு இந்த இரத்த மாதிரிகளானது சென்னை டிஜிபி வளாகத்தில் இருக்கக்கூடிய தடயவியல் துறைக்கு அனுப்பப்பட்டு அடுத்த கட்ட நகர்வுக்கு இந்த வழக்கு இருக்கக்கூடிய நிலையில் தொடர்ந்து சைதை துரைசாமியின் மகன் வெற்றி துரைசாமியை தேடும் பணி தீவிரமாக இருந்து வரும் நிலையில் இந்த முறையானது தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு இந்த டிஎன்ஏ பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டு வரக்கூடிய இந்த சோதனையானது சற்று அதை கடந்து இரத்த மாதிரியானதும் எடுக்கப்பட்டு தொடர்ந்து இந்த வழக்கானது அடுத்த கட்டத்திற்கு எடுத்துச் செல்லப்படுகிறது. விவரங்களுக்கு நன்றி வினோத்குமார். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.